என்ன விளையாடுறியா? இதுல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அடே பயப்படாதடா, நான் தான் சாக மாட்டேன்னு தெரியும்ல. டேய் அவங்களுக்கு இது தெரியவே கூடாது. அவங்க கிட்ட இத பத்தி உளறி வச்சிராதடா, சரியா? நான் போயிட்டு இதை எப்படிங்கிறதுக்குள்ள திரும்பி வந்துரு. நீ எனக்கு பாரமா தான் இருப்ப. நாங்க 2 பேரும் கீழே விழும்போது எங்களை சரியா புடி, அது போதும். முதல்ல இந்த நிக்கிறாரே இந்த முந்திரி கொட்டையை புடிச்சிரு, அப்புறமா நான் சொல்றது புரியுதா வாத்தியாரே? டி தடியா என்ன பாத்துட்டு இருக்க? எங்களை மேல தூக்கி போடு. ரோபின், நீ என்னையும் இந்த ஆளையும் மேல தூக்கி வீசு. என்ன இப்ப என்னாச்சு? ஆமா நான் தான் உன் நீ பின்ன நான் வேற யாரா இருப்பேன்? எதுக்காக இப்படி கேக்குற? என்ன யாராவது குத்தி போட்டாங்களா? முழுசா மாறிட்டியா என்ன? ஒழுங்கா என்ன இறக்கி விடியா? வந்துட்டோமா? சக்தி பாத்தியா, சாதிச்சிட்டியா? பலம் வர்றதுக்காக இன்னும் எத்தனை நாள் தான் மத்தவங்க கிட்ட திட்டு வாங்குவேன்? மத்தவங்க கிட்ட பேச்சு வாங்குறத விட்டுட்டு நீயே கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருடா, வெள்ள பெருச்சாளி. அட கடவுளே, என்ன ஆச்சு உனக்கு? பாக்குறதுக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்க. குறைஞ்ச பச்சையா பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் முந்திரி கொட்டை. ஏன் எனக்கு மட்டும் எப்படி நடக்கும்? இப்பதான் இந்த இடம் அமைதியா இருக்கு. முதல்ல ஒரே எரிச்சலா இருந்துச்சு. ஆனா நீங்களாம் நினைக்கிற மாதிரி அந்த ஆள் ஒண்ணு கெட்டவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தற்பெருமை பிடிச்ச பைத்தியக்காரன், அவ்வளவுதான். டேய் தடியா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? நீ சிரிக்கும் போது ரொம்ப கேவலமா இருப்ப. சீக்கிரம் எங்களை தூக்கி போடுறா, உதவாக்கற. நீ ஒரு விளங்காதவன். நீ ஒரு வெட்ட வெட்டி. இது என்ன 49 நாள் காரியமா? யாரும் சத்துக்கிட்டு போயிட்டாங்களா? சரி, யார் சட்டுது? ஆமா, யார் மடியை போடுறது? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க. நான் சட்டுட்டேன், நீங்க வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா நான் சாக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படியே நான் சோகமா இருக்கணும்? அசல் பிச்சைக்காரியாவே மாறிட்டியே. பார்க்க முடியல, நாட்டு அடிக்கிற பாருங்க. ஏன் கேக்குற? என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்டியா வாத்தியாரே? அங்கே 3 வாரம் குளிக்காம இருந்து பாரு, இதை விட நீ மோசமா நார் இருப்ப. நீ குளிச்சா கூட இனிமே உன்னை விட்டு இது போவாது. இந்த நாட்டம் 1 வாரம் அப்படியே இருக்கும்.